கூடாது என்ற வகையில் அண்மை செய்தி. போக்குவரத்து துறையில் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிவசங்கர் மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக ஏற்கனவே இளஞ்செழியன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். இவர் முன்னாள் அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சருக்குரிய சிவசங்கருக்கு உதவியாளர் என்று கூறிக்கொண்டு பணங்களை வசூலித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து புகாரானது அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். இந்த நிலையில இந்த விவகாரத்துல சிவசங்கருக்கு தொடர்பு இருப்பதாக புகார்தாரரான சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஓய்வு பெற்ற SSI ஆன சீனிவாசன் அவர்கள் தனது மகனுக்கு வேலை கேட்டு இளைஞரின் மூலமாக தொடர்பு கொண்டதாகவும், அப்போது தலைமைச் செயலகத்தில் நேரடியாக சென்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களை சந்தித்ததாகவும், அவரும் தனக்கு நம்பிக்கை ஊட்டி பணம் தனக்கு வந்து விட்டதாகவும், உங்களுக்கு மகனுக்கு வேலை கிடைத்துவிடும் என்று கூறி நம்பிக்கை ஊட்டியதாகவும், பல முறை தொலைபேசியிலும் தனக்கு வந்துட்டு அவர் நம்பிக்கை ஊட்டியதாகவும் தெரிவித்து அதற்கான ஆடியோ ஆதாரங்களையும் வந்துட்டு காவல்துறையில ஒப்படைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது சிவசங்கரனுக்கு போலீசார் வந்துட்டு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விசாரணைக்கு ஆஜராகுமாறு இந்த சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அமைச்சருக்கு நெருக்கமானது என கூறிக்கொண்டு இளஞ்செழியன் வங்கி கணக்குகள் மூலமாகவும் ஜிபே போன்றவற்றின் மூலமாகவும் 23 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும், வேலை வேண்டும் என்றால் 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி 23 லட்சத்தை முதல் கட்டமாக இளைஞரின் வாங்கியதாகவும், அதன் பிறகு சிவசங்கரை சந்திக்க வைத்து நேரடியாக அவரிடம் தனக்கு பணம் வந்து சேர்ந்து விட்டது, உங்களுடைய மகனுக்கு வேலை உறுதியாகிவிட்டது, வேலை விரைவில் கிடைத்துவிடும் என்று சிவசங்கர் அவர்கள் உறுதியளித்ததாக அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலேயே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இளைஞரின் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். சீனிவாசன் கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில தற்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 17 ஆடியோ ஆதாரங்கள், குறுந்தகவல் மெசேஜ், அதாவது வாட்ஸ்அப் மெசேஜஸ்கள், அந்த வருகை பதிவேடு, சிவசங்கர் அவர்களை சந்திப்பதற்கு தலைமை செயலகம் சென்ற வருகை பதிவேடு கையெழுத்து விட்டது உள்ளிட்டவற்றை ஆதாரமாக அவர் சமர்ப்பித்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது சிவசங்கருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விரைவில் காவல் நிலையத்தில் காவல்துறையில ஆஜராகி அதற்கான விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணை முறையில் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு தகவல் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.